எந்த இடத்துல அன்பு மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அங்கே தேவன் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அங்கே எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். யாக்கோபு 3:14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாகிறாமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே கசப்பான வைராக்கியம் விரோதம் இருந்துச்சுன்னா பெருமை பாராட்டாதீங்க. அன்பு அழகானது, கசப்பு வைராக்கியம் அசிங்கமானது. அது எப்படிப்பட்டதுன்னா பேய்த்தனத்துக்கு அடுத்ததுங்கிறார். 16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு இருக்கு. இது ஆம்பிளிஃபைட் பைபிளில் போடுமா. ஃபார் வேரெவர் தெர் இஸ் ஜெலசி, பொறாமை எங்கே இருக்கிறதோ, ஃபார் வேரெவர் தெர் இஸ் ஜெலசி, என்வி அண்ட் கண்டென்ஷன், வாக்குவாதம், rivalry and selfish ambition, there will be also confusion, unrest, disharmony, rebellion and all sorts of evil and wild practices. எந்த இடத்துல போட்டி இருக்கிறதோ, பொறாமை இருக்கிறதோ, வாக்குவாதங்கள் இருக்கிறதோ அங்கே குழப்பமும் அமைதியற்ற தன்மையும் ஒரு கலகமும் இருக்கும், எல்லா விதமான தீமையும் இருக்குங்கிறார். எந்த இடத்துல அன்பு மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அங்கே தேவன் மேனிஃபெஸ்ட் ஆவார். கவனிங்க, அங்கே எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். அன்பு அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா சுகம் இருக்கும். அன்பு அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா நிறைவு இருக்கும். ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன் மனப்பூர்வமாக தேவ அன்பை ஃபீல் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக சுகமாவான். அவனுக்கு வேண்டிய அற்புதங்கள் தன்னால் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அன்பு வெளிப்படுக்கிற இடத்துல தேவன் மேனிஃபெஸ்ட் ஆகிறார். புரியுதா? அப்போ வைராக்கியம், விரோதம், சண்டை, சச்சரவு, கலகம் இருக்கிற இடத்துல பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகிறான்னு அர்த்தம். பிசாசு தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறான். அதனால தான் சபைக்குள்ள ஒரு சின்ன கலகம், சின்ன போட்டி, சின்ன பொறாமை, சின்ன விரோதம் கூட இருக்கக்கூடாது. யார் மேலே இருக்கக்கூடாது, யார் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா பரிசுத்தமான காரியத்தில் பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்கள் உள்ள வரக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த விதமான வஞ்சனை, விரோதம், வைராக்கியம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தேவன் மேனிஃபெஸ்ட் ஆக முடியாது. பிசாசு மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். வீடு அப்படித்தாங்க இருக்கணும். வீடு சந்தோஷம் நிறைந்த வீடாக இருக்கணும். வைராக்கியம், சண்டை, கலகம் வராதுன்னு சொல்லலை. வரத்தான் செய்யும். சில இடத்துல வராதா? வரும். வந்த உடனே இது வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு சீக்கிரமா தடை பண்ணுமோ அவ்வளவு சீக்கிரம் தடை பண்ணணும். ஆனா அந்த இடத்துல சண்டை, கூக்குரல், பொருளை உடைக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்காது. தேவனுடைய டொமினியன் இருக்காது. தேவனோட ஆளுகை எங்கே இல்லையோ அங்கே செழிப்பு இருக்காது. செழிப்பு இருக்காது, நிறைவு இருக்காது, சுகம் இருக்காது, எந்த நன்மையும் இருக்காது. ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றவர். அவர் ஹீலிங் ஸ்கூலுக்கு ஒரு அம்மா குழந்தை கூட்டு வந்திருக்கு. மூக்கெல்லாம் வடிஞ்சு காய்ச்சல். ஐயா ஜெபம் பண்ணுங்கயான் இருக்கு. அவர் ஜெபம் பண்ண பக்கம் ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணாதனார். அப்போ அந்த பிள்ளை சுகமாக கத்தர் விரும்பலையா? விரும்புகிறார். அந்த பிள்ளை சுகமாவதற்காகவும் கத்தர் கிரயம் கொடுத்துருக்கிறார். கத்தர் காமிச்சாரம், கணவன் மனைவி எப்பொழுதுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க. குடும்பம் சமாதானம் இல்லாத குடும்பம். இந்த சமாதானம் இல்லாத குடும்பத்தில் இந்த பிள்ளை நீ சுகமாக்கி கொண்டு போனா கூட அங்கே சுகம் போயிருங்கிறது. பரிசுத்தமான காரியம் பேய்த்தனத்துக்கு அடுத்த சூழ்நிலைகளில் வளர்ந்தேராது. சொன்னது புரியுதுங்களா? சுகம் பரிசுத்தமானது, தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் பரிசுத்தமானது, ஞானம் பரிசுத்தமானது. இது பேய்த்தனத்துக்கு அடுத்த வைராக்கியம், சண்டை, கூக்குரல் இருக்கிற இடத்துல அது சர்வே ஆகாது. அப்படின்னா தேவனுடைய ஆளுகை இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய ஆளுகை இருக்கிற அர்த்தம். நான் சொல்றேன், நீ கேட்கல,
அவர் அப்படியா? நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், முதல்ல நீ கணவன் மனைவி மனம் பொருந்துங்க, ஒருத்தர் நேசிங்க, உங்கள் பிள்ளைக்காக நேசிங்கன்ட்டு. அந்த அம்மா கண்ணீரோடு போயிருக்கு. அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் தேவனுடைய கோட்பாடு, தேவனுடைய திட்டம் அதாங்க. கலகம் இல்லாத குடும்பமாக இருக்கணும், சண்டை இல்லாத குடும்பமாக இருக்கணும், கூக்குறு இல்லாத குடும்பம், கலகமும் வைராக்கியமும் போட்டியும் பொறாமை இல்லாத குடும்பமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செழிப்பு தங்கும். அப்போ தான் தேவனோட ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்துங்கிறார். ஏக சிந்தைன்னா ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருங்கிறாரு. யோவான்ல சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவரையும் நேசிங்கன்னாரு. முடிஞ்சா நேசிங்கன்னு சொல்லலைங்க, கட்டளை கொடுக்குறாரு. தேவன் கட்டளை கொடுக்குறாருன்னா நம்மால் செய்ய முடியும்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்படி ஒருவரை நேசிக்கிறோம் என்றால், தேவ அன்பு வெளிப்படுகிற என்றால், அங்கே ராஜ்யம் செயல்படுகிறதுன்னு அர்த்தம். பரலோகத்தில் இன்பம், பரலோகத்தில் சந்தோஷம், பரலோகத்தில் ஆனந்தம் இருக்குது. ஏன்னா அன்பு ஆளுகை செய்யுது. அவ்வளோ தூரம் காத்திருக்க வேணாம். அந்த அன்பு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கா? அதனால தான் உங்களுக்குள்ள கொஞ்சம் சொட்டு விட்டான்னு சொல்லலை, ஊற்றப்பட்டிருக்குங்கிறாரு. அந்த அன்புக்கு நம்ம ஈல்டு பண்ணுறோம்னா, நீங்கள் எதுக்கு ஈல்டு பண்ணுகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்ன, என்னை நேசிக்கிறது போல உன் சகோதரனை நேசினது. கட்டளை பிரதானமான காரியம். தேவனை கர்த்தர் இடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை நேசிக்கிறோமா? எல்லாருமே சொல்லுவாங்க கர்த்தரை நேசிக்கலாம். ஆமாம், கர்த்தரை நேசிக்கிறோம்ல. அவங்கள சேச்சா அந்த பிசாசை நேசிப்பான். நல்ல மூடாக இருக்கிற நேரத்தில் அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம தேவனை நேசிக்கலன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னால், என்ன நேசிச்சா என் பிள்ளைகளை நேசினார். அத்தனை பேர் அவரோட பிள்ளைகளுங்க. அவரை நேசித்து அவருடைய பிள்ளைகளை வெறுக்கிறோம் என்றால் நாம் அவரை நேசிக்கலன்னு அர்த்தம். அவரோட ஆளுகை அந்த இடத்துல கர்த்தர் எல்லாருமே நேசிக்கிறார். முரட்டாட்டம் உள்ளவனே நேசிக்கிறாருங்க, கலகம் பண்ணுறவனே நேசிக்கிறாருங்க. அது எப்படி நல்லது? அப்படி நேசித்தான் நம்மளை நேசிக்க முடியும். நம்மளும் அந்த கேட்டரில் தான் இருக்கோம். அவனை அந்த விதத்தில் இருக்கிற அவனையே நேசிக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மை நேசிப்பார்னு அர்த்தம். அப்படி நீங்கள் நேசிங்க, அதான் வாழ்க்கை. அப்படின்னா தேவனுடைய டொமினியன் இருக்குன்னு அர்த்தம். அங்கே தாங்க செழிப்பு, அங்கே தான் நிறைவு, அங்கே தான் சுகம், அங்கே தான் நல்வாழ்வு, அத்தனையும் அங்கே தான் இருக்குது. அந்த மண்டலத்துக்குள்ளே தான் இருக்குது.